வணக்கம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே வரேன். நீங்களும் அதை பார்த்து என்னை நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டே வரீங்க. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா 90s கிட்ஸோட கேம்ஸ். 90s கிட்ஸ் பசங்க என்னென்னலாம் விளையாண்டாங்க அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் அதில் எதெல்லாம் நான் விளையாண்டுருக்கேன் அப்படின்றத எழுதியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள். ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோவில் நம்ம அப்படி பண்ணும்போது நம்ம மறந்துடுவோம். அதனால நான் சில குறிப்புகளுக்காக நான் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நாங்கள் அதிகமாக விளையாண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆஸ் யூஷுவல் எல்லா இதுலேயும் சொன்ன மாதிரி என்ன சொல்லுவேன், ஸோ அதை அப்படியே டேஷ் அப்படியே விட்டுறேன். ஸோ நான் என் கூட இருக்க பசங்க, பக்கத்தில் இருக்க பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன விளையாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாமூச்சி விளையாடுவோம். நிறையவே பக்கத்து வீட்டில் போய்ட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு அந்த விளையாட்டு நிறைய விளையாடுவோம். வீடு வீடாக போய் ஒளிஞ்சுக்குவோம். அதாவது இந்த சம்மரில் வருது பார்த்தீங்களா, அப்போல்லாம் நிறையவே விளையாடுவோம். ரொம்பவே பிடிச்ச விளையாட்டு அது. ஸோ கண்ணாமூச்சி அதிகமாக விளையாடுவோம். அதுக்கப்புறம் நிறைய விளையாடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியங்கொட்டை அதை ஒரு ரவுண்டு போட்டுருவோம். ரவுண்டு போட்டுட்டு எத்தனை பேர் விளையாடுறோமோ 5 ஒரு ஆளுக்கு எத்தனை வச்சுக்க போகிறோம், 5 10 அப்படின்னு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த புளியங்கொட்டையோட எண்ணிக்கையை பொறுத்து. ஸோ 5 பேர் விளையாடுறோம் அப்படின்னா 5 5 25. ஸோ 25 புளியங்கொட்டையை அதில் போட்டுட்டு ரவுண்டில் போட்டுட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு செகண்ட் யாருன்னு சொல்லிட்டு சில்லு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கல் இருக்கும். அந்த கல் நல்லா ஷேப்பாக இருந்தால் அதை நம்ம அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் அப்படியே நிறைய வரும். சரிங்களா? அதை ஒரு கோடு போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு இங்கேருந்து ஒரு கல்லை ஃபஸ்ட்டு தூக்கி போடுவோம். தூக்கி போட்டுட்டு யார் ஃபர்ஸ்ட் அந்த கல் கோட்டை பக்கத்தில் தொடுதோ அது ஃபர்ஸ்ட், அப்புறம் செகண்ட், தேர்டுன்னு அந்த ஆர்டர் படி 1 to 3 செலக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கொட்டையெல்லாம் ரவுண்டில் போட்டிருக்கோமா, இப்போ ஃபர்ஸ்டா போட்ட ஆள் இது பண்ணணும். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அது வந்துடும் அந்த கொட்டை சில இடத்துல அங்கே எங்கள் கிராமமாக இருக்கும்போது அங்கங்கே எங்கேயாவது கல் இல்லை அதெல்லாம் மாட்டிக்குமா, அதை யாராவது ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இந்த ஆடுற பர்சன் மறந்துட்டாரு, நான் இவ்வளோதான் எடுத்தேன் அந்த கல்லில் இருந்துச்சு, அந்த புளியங்கொட்டையை நான் எடுத்தது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு இன்னொருத்தவங்க அந்த ஆட்டத்தில் இருக்கவங்க போய் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவுட்டு. அந்த கொட்டையை இவர் எவ்வளோ 3 எடுத்துட்டாரு, 3 அந்த கோட்டிலேருந்து எடுத்துருக்காரு அப்படின்னா அதை அவர் கலெக்ட் பண்ணிடணும். இப்போ 2 தான் கலெக்ட் பண்ணியிருக்காரு, மிச்சவங்களுக்கு அந்த ஒரு கொட்டை அங்கே இருக்கிறது தெரிஞ்சிச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவர் திருப்பி அவுட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் விளையாடுவோம். நீங்களும் விளையாண்டுருக்கீங்களான்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதிகமாக விளையாடுறது நொண்டி. எல்லா கேர்ள்ஸும் நம்ம விளையாண்டுருப்போம். இப்போ தான் பசங்க 3 கட்டம் போட்டு விளையாடுறாங்க. நாங்களாம் மொத்தமாகவே 4 ஸ்கொயர் அந்த தான் போடுவோம். சிலர் இப்போ 6 நம்பர்ஸ் போட்டு விளையாடுறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? 4 கட்டம் போட்டு விளையாடுவோம். இப்போ 6 நம்பர்ஸ் போட்டு விளையாடுறாங்க. அதில் நிறைய ஆட்டம் இருக்கும். அதில் இந்த கண்ணை மூடிட்டு விளையாடுறது ஒன்று. அதுக்கப்புறம் தலையிலலாம் வச்சுட்டு விளையாடுவோம். தலையில் சில் வச்சுட்டு தலையில் ஆடாமல் எடுத்துகிட்டு இது பண்ணோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் முடிச்சு கண்ணை இது பண்ணிட்டு விளையாடுறது. அப்புறம் தலையில் வச்சு விளையாடுறது. இச்சா, இனியா, காயா, பழமா, கண்ணை திறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோம். ஞாபகம் இருக்குங்களா? உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது மாதிரி நாங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் மச்சு வீடு கட்டுவோம். அந்த மச்சு வீடு கட்டினதுக்கப்புறம் நாங்கள் விளையாடும் போது என்ன திரும்ப சொல்லுவோம், இது ஒரு ஊரில் ஒரு மாதிரி விளையாடுவாங்க. நான் அதனால தான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ மச்சு வீடு கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் விளையாண்டுட்டோம். அந்த நொண்டியில் எல்லா ஸ்டேஜும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மாடி வீடு கட்டிடுவோம். அந்த இதில் கட்டத்தில் இப்போ என்ன தெரியுமா, விளையாண்டுட்டே இருப்போம். நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம், சப்பா நம்ம தான் வீடு கட்டி முடிச்சிட்டோமே, அந்த மாடி வீடு கட்டி முடிச்சிட்டோமே, கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னா அந்த வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நிற்போம். விளையாடுறத விட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி ஆடுவோம். இதை நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே புரியும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு விளையாட்டு என்ன அப்படின்னா, ரவுண்டாக எல்லாரும் உட்காந்துக்கணும். எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கமோ எல்லாரும் ரவுண்டாக உட்காந்துட்டு ஒரு ஏதாவது கர்ச்சீஃப் இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ் நம்ம கையில் இருக்கும். அதான் கொலையா முந்திரிக்கா, நிறைய சுத்தி வா, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கூட்டத்தில் இருக்கான், கண்டுபிடி. இதுதான் நாங்கள் படுற சென்டென்ஸ். ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது இது பண்ணிட்டு நாங்கள் நம்ம சுற்றி என்ன பண்ணுவோம், யார் நம்மளுக்கு அந்த பர்சன் மேலே அந்த டவலையோ அல்லது அந்த கர்ச்சிப்பை நம்ம போட்டுருணும். போட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எழுந்திரிச்சு நம்மளை சுற்றி வருவாங்க. சுற்றிட்டு அவங்க வர்றதுக்குள்ள நம்ம அவங்க பிளேஸில் உட்காந்துடணும். திருப்பி அவங்க சுற்றுவாங்க. இந்த மாதிரி விளையாடுவோம். கொலையா முந்திரிக்கா அது விளையாடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிக்கல் எல்லாருமே விளையாடுவோம். 5 கல் வச்சு விளையாடுறது இருக்கு, 12 கல் வச்சு விளையாடுறது இருக்கு. அது 2மே இருக்கு. பாண்டிக்கல் விளையாடுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா திருடன் போலீஸ் விளையாடுவோம். அதில் திருடனுக்கு ஒரு வேல்யூ, திருடனுக்கு எங்கே வேல்யூ இருக்கு, ஸோ போலீஸ்க்கு இந்த மாதிரி நம்பர் குறிச்சிட்டு எவ்வளோ கூட்டி பார்த்துட்டு எவ்வளோ இது இருக்கோ அந்த மாதிரி அந்த திருடன் போலீஸ் எல்லாருமே விளையாண்டுருப்போம். நம்ம விளையாடுவோம் அப்படின்னா இப்போ கண்ணை மூடிக்குவோம். கண்ணை ஒருத்தவங்க கண்ணை முடிப்பாங்க. விளையாடுறவங்க கூட்டத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களை கூப்பிட்டுட்டு எது வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். பூ, காய்கறி பேர், பூ பேர், பழங்கள் பேர், இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்குவோம். சரிங்களா? அப்போ
வந்து தலையில் வந்து கொட்டணும், கண்ணை மூடிக்குவாங்க, தலையில் வந்து கொட்டணும். அப்போ அங்கே இருக்கிறவங்க யாருன்னு சொல்லிட்டு அந்த யார் நம்மளை கொட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்ணை பொத்திருக்காங்க பார்த்தீங்களா, நம்மள அந்த பர்சன் வந்து கூப்பிடுவாங்க. இந்த காய் வா, இப்போ கத்திரிக்காய் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், கத்திரிக்காய் நீ வா அப்படின்னு கூப்பிடுவாங்க, பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க. அதனால கத்திரிக்காய் இங்கே வா, இப்போ ரோஸ் பூ இங்கே வா, பழங்கள் வச்சோன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் பேர் ஆரஞ்சு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ வந்து கொட்டிட்டு போயிடுவோம். கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து கண்டுபிடிக்கணும் யார் அந்த பர்சன் கொட்டினது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம், திருப்பி திருப்பி இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இன்னொரு விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளையல், உடஞ்ச வளையல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம வீட்டை சுற்றி எங்கெங்கே கிடக்குதோ அதெல்லாம் வந்து நாங்கள் என்ன இப்போ ஸ்கூல் போகிறோன்னா எங்கேயாவது கிடக்குதுன்னு நாங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். நிறைய வளையல் வந்து உடஞ்ச வளையல் எல்லாம் இது பண்ணி வச்சுருவோம். 2 ஜோடி இருக்கணும், அது வந்து ஜோடியாக இருக்கணும். ஒரு கலர் இருக்குன்னா அது இன்னொரு ஜோடி இருக்கணும். அதை வந்து ஒரு கட்டம் போட்டுருவோம். ஒரு கட்டம் போட்டுட்டு அது உள்ள இப்போ ஜோடியாக இருக்கிற நிறைய நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 10 ஜோடி இருக்குன்னா மொத்தம் 20 வளையல் இருக்கும். அப்போ வந்து அந்த கட்டத்துக்குள்ளே போட்டுட்டு இந்த வளையலை வந்து அப்படியே போட்டுருணும். போட்டுட்டு அதெல்லாம் செதறி போயிடும். இப்போ இந்த ஜோடியோடது வந்து வேற எங்கேயாவது இருக்கும். அதை வந்து கை வேற வளையலோட மோதாமல் அப்படியே இந்த கை வச்சு அப்படியே அந்த வளையலை கண்டுபிடிச்சி அந்த 2 ஜோடியும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த கார்னர்லேயே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு அந்த கார்னர்லேயே ஒரு இது கர்வ் போட்டு வச்சுருப்போம். அதில் கொண்டு போயிட்டு அப்படியே சேர்க்கணும். இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா நீங்கள்? நாங்கள் நிறையா இது மாதிரி விளையாண்டுருக்கோம். அது கலராக அந்த வளையல் இருக்குங்களா, ரொம்பவே நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த வளையல் விளையாட்டு நம்ம 90s கிட்ஸ் விளையாண்டுருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விளையாண்டுருக்கீங்களான்றதை என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து மேடு பள்ளம், அது வந்து விளையாடுவோம். அப்புறம் உள்ளே வெளியே, அது ஞாபகம் இருக்கலாம், உள்ளே வெளியே உள்ளே வெளியே அப்படியே வெளியே உள்ளே அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவுட்டு. அது நல்லாயிருக்கும். ரவுண்டாக அப்படி நின்றுவோம், ஒரு ரவுண்டு போட்டுருவாங்க, வெளியில உள்ள வெளியே உள்ளே இந்த மாதிரி சொல்லி விளையாடுறது அது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று 11 குச்சி இருக்கும். அந்த 11ஆவது குச்சி வந்து பெருசாக இருக்கும். அந்த குச்சி வந்து ஒரு இது வந்து லென்த்தாக இருக்கும். மிச்சம் இருக்கிற 10 குச்சி வந்து நம்ம அந்த பெரிய குச்சியோட மேலே வந்து வச்சு அதை நம்ம வந்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா, அந்த குச்சி மேலே, பெரிய குச்சி மேலே தான் இந்த சின்ன குச்சிங்கெல்லாம் படணும். விளையாண்டுருக்கீங்களா? ரூல் இதில் தப்பாக சொல்கிறேன் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் ரூல் எனக்கு ஞாபகம் இருக்குது. பெரிய குச்சி மேலே சின்ன குச்சி வச்சு நம்ம வந்து விளையாடணும். அதாவது பெரிய குச்சிக்கு மட்டும் 20 அதோட வேல்யூ. 11 குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பெரிய குச்சிக்கு மட்டும் 20 அதோட மார்க்கு, மிச்சத்துக்குலாம் வந்து 10. ஸோ அதை வந்து எப்படின்னா, ஒரு குச்சி வச்சு ஒரு குச்சி வந்து அசங்காமல் எடுக்கணும். அது வந்து ஆடக்கூடாது, அது அசங்காமல் எடுக்கணும். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம், அதுவும் சூப்பராக இருக்கும். வந்து எப்பயாவது வந்து இந்த பில்லுக்குச்சி விளையாடுவோம். பில்லுக்குச்சி அதாவது கில்லி அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் வந்து பில்லுக்குச்சின்னு தான் சொல்லுவோம். அந்த இது சம்டைம்ஸ் தான் விளையாடுவோம், ஏன்னா பாய்ஸ் தான் அதிகமாக அதை விளையாடுவாங்க. நாங்கள் எப்பயாவது தான் விளையாடுவோம், ஏன்னா அதிகமாக அதில் வந்து ஸ்கோரிங்கு, அப்புறம் ரவுண்டுக்குள்ளே படணும், அப்புறம் அதை ஹைட்டுக்கு அடிக்கணும். அதோட நுனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனியில் வந்து பார்த்து அப்படி அடித்து அப்படி பண்ணி அப்படிலாம் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் அதை நாங்கள் அதிகமாக விளையாட மாட்டோம். நாங்கள் விளையாடுறதெல்லாம் வந்து கண்ணாமூச்சி, நொண்டி, அப்புறம் இன்னொரு கேம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ 2 பேரும் கையை வச்சு பிடிச்சி 2 பேர் ஆளுக்கு ஒரு சைடில் நின்றுக்குவோம். ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்தது, 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்தது. இது மாதிரி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஒரு 10 நம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா 10 தான், 10 ஃபினிஷிங். அது 10 ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஒரு ஆள், நாங்கள் ஒரு 2 பேர் நிற்போம், ஒரு ஆள் வந்து அதில் குனிஞ்சு போயிட்டே இருக்கணும். 10வது நம்பர் வரும்போது அந்த பர்சன் வந்து பிடிச்சிக்கணும். இதெல்லாம் ஏன் இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இவ்வளோ புரியுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, மிச்சம் இருக்கவங்களுக்கு சப்போஸ் விளையாடலன்னா உங்களுக்கு அது வந்து இப்படிலாம் விளையாடுவீங்களா அப்படின்றது தோணும். அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் விளையாண்டுருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி 10 நம்பர் வரும்போது நம்ம வந்து அவங்கள பிடிச்சிடணும். அப்போ பிடிச்சும்போது அவுட்டு, பிடிக்காம அவங்க திருப்பி எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்க திருப்பி ரவுண்ட் பண்ணுவாங்க. இந்த விளையாட்டு ஞாபகம் இருக்குங்களா? அப்புறம் இதில் கேட்டிங்க அப்படின்னா, கேர்ள்ஸுக்கு இந்த விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. பாய்ஸ்லாம் கேட்கவே வேணாம். அவங்க வந்து பில்லுக்குச்சி, ஓகேங்களா, பில்லுக்குச்சி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் காடாக வந்து போயிட்டு மரத்தில் வந்து நேராக அந்த சும்மா வாங்கிலாம் சாப்பிட்டாலாம் அவங்களுக்கு நல்லா இருக்காது. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அடித்து புளியங்காய் இருக்குன்னா விழுந்து பறித்து சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது, அடித்து சாப்பிட்றதா பிடிக்கும். அதுக்கப்புறம் மாங்காய் இருந்ததுன்னா யார்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது. அதை அடித்து பிடிச்சி இல்லைன்னா திருடி சாப்பிடணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தானே பாய்ஸு? எனக்கு தெரிஞ்ச அண்ணனுங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரே அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் த்ரில்லிங்காக பண்ணால் தான் பிடிக்கும் போல். அப்புறம் வந்து மாங்காய் அடித்து மாங்காய் சாப்பிட்றது, அப்புறம் வெளியில் வேறு எதுக்காவது வேலை சுற்றுறது, சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றுறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு. நிறைய எனக்கு பாய்ஸோட அப்புறம் வந்து கோலி குண்டு விளையாடுவாங்க, பம்பரம் விளையாடுவாங்க, ரவுண்டு போட்டு பம்பரத்தை வந்து அடித்து அந்த மாதிரி பண்ணுறது. நாங்களாம் வேடிக்கை பார்ப்போம். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அந்த விளையாட்டுலாம். ஸோ இதுதான் பாய்ஸ் விளையாடுற விளையாட்டு. ஸோ நான் நிறைய உங்ககிட்ட வந்து 90s கிட்ஸோட கேம்ஸை வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற விளையாட்டுலாம் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு சில விளையாட்டுகள் வந்து மனசில் இருக்குது, அதை நம்ம அப்படியே விளையாடணும் அப்படின்னு ஜாலியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது எந்த விளையாட்டு அப்படின்றத என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.